SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கமளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டம் தொடங்கிய முதல் நாளில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் மக்கள் பிரச்சினையை பற்றி பேச வாய்ப்பளித்தும் அதை ஏற்க மனம் இல்லாமல் சட்டப்பேரவைக்கு வெளியில் நின்று பேசுவது பேரவைக்கும் மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல என தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுகவினர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளனர் என குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தில் உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். ஆனாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு.